ஆஃப் பார்த்தோம்னா இந்த டெஸ்ட் மேட்ச் இந்த சீரீஸ் ஃபுல்லா வந்துட்டு அவங்களோட பேட்டிங்ல நல்லா இருந்த மொமெண்ட்ஸும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 3வது டெஸ்ட் மேட்ச்ல வந்துட்டு ஒரு மேட்ச் சேவ் பண்ண ட்ரை பண்ணி இவர் நம்ம ஜேமி ஸ்மித் ஆடின ஒரு இன்னிங்ஸ் ஆகட்டும், ஸ்கோர்ட் லைக் ஆல்மோஸ்ட் ஒரு 60 ரன்ஸ் ஆஃப் 83. அது என்ன குவிக் ஃபயர். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பத்தியா ரெட் பால்ல 80 பால்ல 60 அடிக்கிறான்டா, இவன் தான்டா அவனை பாடுறா 90 பால்ல 70 அடிக்கிறான், 90 பால்ல 90 அடிக்கிறான்டா. ஐயா 5 நாள் உங்க கையில இருக்கு. நீங்க 90 பால்ல இப்ப 90 அடிச்சு அவசரமா அவுட் ஆகி வெளியே போய் என்னையா பண்ண போறீங்க? எனக்கு புரியல. அப்ப இவங்க ஏதாவது ஐசிசில வந்து பேசாம நீங்க 3 நாள் மேட்சா மாத்திருங்க. 5 நாளே வைக்காதீங்க. இவங்க 5 நாள்ல 2 நாள் சும்மா தான் இருக்கிறாங்க. கேலண்டர்ல வேஸ்ட் தான் ஆகுது. நீங்க வந்து 60 நாள்ல ஆட வேண்டிய 12 மேட்ச நீங்க வந்து வெறும் 30 நாள்ல ஆடுறதுக்கு உங்களுக்கு ஒவ்வொரு மேட்ச் 2.5 நாள் வச்சு முடிச்சிடலான்றேன் நான். அந்த மாதிரி. பட் they still showed grit somewhere. ஜேமி ஸ்மித் அங்கங்க காட்டின அந்த ஒரு நம்பிக்கைகளாக இருக்கட்டும், ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 100 பால் 130 பாலுக்கு மேல நான் பிடிச்சி ஆடுறேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டு வில் ஜாக்ஸ் ஆடின இன்னிங்ஸா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரிலாம் சில இடங்கள்ல பார்க்கும்போது இவன் இவ்வளவு பொறுமையா உனக்கு ஆடவும் தெரியுது, ஆனா ஏன் ஆட மாட்டேங்கிற எனக்கு புரியல. அப்போ உனக்கு எவன் உன் மண்டைக்குள்ள போய் சொன்னான் அந்த மெக்கலம்? அதுக்குதான் இப்ப எல்லாரும் டார்கெட் பண்றாங்க அந்த மெக்கலம் அப்படின்னு. பிகாஸ் பிளேயர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி டீம்ல அவங்க யாரும் பிரச்சனை இல்லப்பா, அவனே இவன் இப்படி டியூன் பண்ணி வச்சிருக்கான் ஐயா.